என் பேர் ஜி முருகன், மாநில தலைவர், தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோட்டக்கலை அலுவலர்கள் நல கூட்டமைப்பு. இப்போ இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னாக்க, சென்ற கடந்த ஆட்சியில் 2023ஆம் ஆண்டு உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதனுடைய அரசாணை ஜிஓ 230. அதில் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய பணியிடங்களை வஞ்சிக்கக்கூடிய வகையில் வேளாண்மை துறையின் ஒரே ஒரு துறையினுடைய இயக்குனர் அவர்களின் கருத்துருவை மட்டுமே மையமாக கொண்டு இந்த அரசாணை தயாரிக்கப்பட்டது. அந்த அரசாணைக்கு எங்களுடைய உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கம் மற்றும் தோட்டக்கலை அலுவலர் நல சங்கத்துடன் இணைந்து மாபெரும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினோம். அந்த போராட்டத்தின் விளைவாக அந்த 230 அரசாணை அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டு, அதனை தொடர்ந்து 252 அரசாணை, 288 இப்படி தவணை முறையிலே இன்று வரைக்கும் அரசாணைகள் தவணை முறையில் 3 ஆண்டு காலமாக செயல்படுத்தப்பட முடியாமல், இதில் இடர்பாடுகளை களையப்படாமல் இந்த அரசாணைகள் தொடர்ச்சியாக தவணை முறையில் வந்த வண்ணம் உள்ளது. 4 துறையினுடைய திட்டங்களை ஒரே கள அலுவலர் பார்க்க சொல்கிறாங்க. இதில் விவசாயிகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியான தொழில்நுட்பம் கிடைக்காது. துறையினுடைய தனித்துவம் மங்கி போயிடும், இருண்டு போயிடும். அந்த துறையினுடைய தனித்துவம் சரியாக கிடைக்கலன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக துறையினுடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பெருமளவு பாதிக்கப்படும். இப்போ அதே மாதிரி இந்த உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தில் 4 துறையினுடைய அலுவலர்கள் பார்க்கும்போது, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்கிறார். ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதிக்கு அவர் அந்த டிராஃபிக்கு மட்டும் இது பண்ணுவாங்க. இதில் லா அண்ட் ஆர்டரு, க்ரைமு எல்லாமே நீ உன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனை குறைச்சிருவோம், நீ அதை பாருன்னா அது சாத்தியமில்லாத இது. தொழில்நுட்பம் தெரியாது. தவறான தொழில்நுட்பத்தின் மூலம் இதுனா விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கிறது பெருமளவு பாதிக்கப்படும். அதனால் நாங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் இப்போ இந்த அரசு அமைஞ்ச உடனே இதை பல்வேறு கட்ட 2 கட்டமாக 2 நாள் கருப்பு பேட்ச் அணைஞ்சு எங்களுடைய கோரிக்கைகளை வெளிப்படுத்தணும். இந்த அரசாணைகள் அனைத்தும் முற்றிலுமாக ரத்து செஞ்சு எங்களுக்கு பழைய நிலைமையில் உழவர் அலுவலர் தொடர்பு தான் அந்தந்த துறை தனித்துவத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத முதன்மையான இது கோரிக்கையாக வச்சுருக்கிறோம், ஒற்றை கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். அதை நோக்கி இன்று தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருகில் இன்றைக்கி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கிறோம். அதனால் தயவு கூர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும், அதேமாதிரி மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களும், அதேபோல் மதிப்புமிகு வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலர் அவர்களும், அதே போன்று மதிப்புமிகு தோட்டக்கலை இயக்குனர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து விவசாயத்தை, குறிப்பாக தோட்டக்கலை பயிர் செய்கின்ற விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நிச்சயமாக இந்த அரசாணையை ரத்து செய்து இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் எங்கள் அலுவலர்களுடைய கோரிக்கையை ஏற்று பாதுகாக்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையிலிருந்து சென்னையில் மாநிலம் தழுவிய முழுமையாக சென்னையில் அனைத்து மாவட்டத்தில் உள்ள எங்களுடைய அலுவலர்கள் முழுமையாக தொடர் போராட்டத்தில் ஈடுபடுறதா முடிவு செஞ்சுருக்கிறோங்க ஐயா. ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றன. விருந்தினராக வருகையிருந்து சிறப்புரை ஆற்ற இருக்கும் பேராசிரியர் ஐயா சங்கங்களை சார்ந்த பிரதிநிதிகள், நண்பர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே எழுச்சியோடு பங்கேற்க தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைவரையும் திட்டத்தை ரத்து செய்க, கைவிடுக, உழவர் நலனை பாதிக்கும் UATT 2.4 திட்டத்தை கைவிடுக, அமைத்திடுக, வேளாண் வல்லுநர் குழுவை அமைத்திடுக, அழிக்காதே, வளர்ச்சி அடைந்து வரும் தோட்டக்கலைத்துறையை 2.0 திட்டத்தால் அழிக்காது மற்றும் களப்பணி அலுவலர்களின் பணித்திறனை பாதிக்கும் UATT 2.0 திட்டத்தை முழுமையாக எதிர்த்து ஜனநாயக வழியில்
எங்கள் எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு செய்வோம். தோட்டக்கலை ஒன்றுபட்டு செயல்படுவோம். விவசாயிக்கு கிடைக்கும் தரமான தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நேரடி கள சேவைகள் பற்றி யாரும் பேசாமல் தன்னிச்சையாக அரசு ஒரு முடிவு எடுத்து இதை அதிகரித்திருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு எங்களை பகுதியில் வேளாண் துறை சார்ந்த நண்பர்கள் பணியாற்றி கொண்ட இடத்திலே தோட்டக்கலைத்துறையை சார்ந்த அவர் பணிக்கு வந்திருக்கின்றார். அவருக்கு வேளாண் துறையை பற்றி அதிகமாக தெரியும்.